தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 19/1/2024 வெள்ளிக்கிழமை அசுவதி நட்சத்திரம் காலை 6:47 வரை, பிறகு பரணி நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, எது எதை அபகரிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கணும். சில பேர் பார்த்தா ரொம்ப கிறக்கமாக இருப்பாங்க, கொஞ்சம் லீனாக ஒல்லியாக இருப்பாங்க. என்ன ரொம்ப கிறக்கமாக இருக்கீங்களே, இளமையில் நீங்கள் ரொம்ப அழகாக இருந்தீங்க, இப்போ இப்படி இருக்கீங்களே அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. ஆமாம்மா, வயது கொஞ்சம் அதிகமாகிடுச்சுல, மூப்பு வந்ததுனால கொஞ்சம் அழகு இப்படி இருக்கு அப்படிம்பாங்க. ஆனால் இதுக்கு உண்மையான இது எப்படின்னா, எது எதை அபகரிக்கிறதுன்னு சொல்லி முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க. ஒருவருடைய அழகை வயோதிகம் அபகரிக்கிறதா. வயோதிகம் வந்துட்டால் அந்த அழகு போயிடுது இல்லையா. தைரியத்தை எது அபகரிக்குது? பயம் அபகரிக்குது. பயம் வந்துருச்சு அப்படின்னா தைரியம் போயிடுது. அதனால் பயப்படக்கூடாதான். தைரியம் தான் புருஷ லட்சணம் அப்படிங்கிறாங்க. அது மாதிரி தர்மத்தை பொறாமை அபகரிக்கிறது. பொறாமைப்பட்டால் தர்மம் போயிடும். செல்வத்தை கோபம் அபகரிக்கிறது. கோபம் வந்துச்சுன்னா செல்வம் போயிடுமா. சினம் இருக்கும் இடத்தில் பணம் இருக்காதுங்கிற. அதுக்கு தான் பாருங்கள், எப்போவுமே சிரிச்ச முகத்தோடு இருக்கணும்பாங்க. ஆகையினால செல்வத்தை கோபம் அபகரிக்கிறது. அடுத்து நல்ல நடத்தையை கெட்ட சேர்க்கை அபகரிக்கிறது. கெட்ட சேர்க்கை தீ நட்பு அல்லது கூடா நட்பு அதுகளில் போய் சேர்ந்தா அப்படின்னா இந்த நல்ல நடத்தையை அது அபகரிச்சுக்கின்றதான். ஆகையினாலே நம்ம எச்சரிக்கையாக வாழணுமா. வெட்கத்தை காமம் அபகரிக்கிறது அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அத்தனையும் சேர்த்து எது அபகரிக்குது அப்படின்னா அகங்காரம் அனைத்தையும் அபகரிக்கிறது. அகங்காரம் மட்டும் கூடாதான், தான்ங்கிற ஒரு அகங்காரம் இருந்துச்சு அப்படின்னா எல்லாமே அபகரிச்சுப்படுமா. அவங்களால வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போடக்கூடிய சூழல் உருவாகிடுமா. ஆகையினாலே நம் வாழ்க்கையை வாழுகின்ற பொழுது முன்னோர்கள் சொல்லிய கருத்துக்களை ஏற்று அதன்படி நல்ல நெறியிலே வாழ்ந்தால் நம் வாழ்க்கை நன்மை கிடைக்கும் என்று சொல்லி இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, இன்று விடிகாலையிலேயே வியக்கும் தகவல் வருகின்ற நாள். இன்று வீடு மாற்றங்கள் பற்றியும் நாடு மாற்றங்கள் பற்றியும் சிந்திப்பீர்கள். உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தை குரு பார்க்கின்றார். எனவே குரு பார்க்க கோடியன்மை என்பதனாலே பூர்வ புண்ணியத்தின் வலிமை விதமாக உங்களுக்கு என்னென்னவெல்லாம் கிடைக்க வேண்டுமோ அது கிடைக்கும். குறிப்பாக பாகப்பிரிவினர்கள் சுமூகமாக அமையும். அதே நேரத்தில் அரசல் புரசலாக இருந்த அண்ணன் தம்பிகள் உறவு கூட இன்று சிறப்பாக அமையலாம். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று விரயங்கள் அதிகரிக்கின்ற நாள். வீடு மாற்றங்கள் பற்றியும் உத்தியோக மாற்றம் பற்றியும் சிந்திப்பீர்கள். அதே நேரத்தில் பணப்பொறுப்புகள் சொல்லி யாருக்கேனும் வாங்கி கொடுத்தால் அதனால் பிரச்சனைகள் வரலாம். ராகு 11ஆம் இடத்தில் இருப்பதால் போதுமான அளவுக்கு பொருளாதாரம் வந்தாலும் கூட உங்களுக்கு மன அமைதி குறைவாகவே இருக்கும். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று அதிகார வர்க்கத்தினரை அனுசரித்து செல்ல வேண்டிய நாள். கோபத்தின் காரணமாக பல நல்ல வாய்ப்புகளை கூட நீங்கள் இழக்க நேரிடும். தொழில்நுட்ப ரகசியங்களை யாரிடமும் நீங்கள் சொல்லிவிட வேண்டாம். உத்தியோகத்தில் கூட சக பணியாளர்களை நம்பி ஏதேனும் பொறுப்பை ஒப்படைத்தால் அது நடைபெறாமல் போய் வீண்பழிக்கு ஆளாக நேரிடும். கடகராசி நேயர்களே, அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் கூடுதலாக இருப்பதால் எதிலும் கவனம் தேவை. அது மட்டுமல்ல, உடன் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு குறைவாகவே இருக்கும். பணி நிரந்தரம் என்று சொன்னது கூட இன்னும் நிரந்தரமாகவில்லையே என்று நீங்கள் நினைக்கலாம். உத்தியோகத்திலும் சரி தொழிலிலும் சரி மிக மிக கவனத்தோடு செயல்பட வேண்டிய நாள் இன்று தை வெள்ளி என்பதனாலே அருகில் இருக்கும் ஆலயம் சென்று அம்பிகையை வழிபடுவதன் மூலம் ஓரளவேனும் நன்மைகளை நீங்கள் வரவழைத்துக் கொள்ள இயலும். சிம்மராசி நேயர்களே, 7லே சனி 8லே ராகு. அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்காது. விலை உயர்ந்த பொருட்களை கையாளுவதிலே கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள். வீடு மாற்றங்கள் பற்றியும் நாடு மாற்றங்கள் பற்றியும் சிந்திப்பீர்கள். அருகில் இருப்பவர்கள் உங்களுக்கு மறைமுக எதிர்ப்புகளை உங்களுக்கு அதிகரிக்க செய்யலாம். அதே நேரத்தில் 2இல் கேது இருப்பதால் கொடுத்த வாக்கையும் காப்பாற்ற இயலாது. யோசித்து செயல்பட வேண்டிய நாள் இந்த நாள். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எது செய்தாலும் உங்களுக்கு திருப்தியாக இருக்காது. ஏற்றுக்கு போட்டியாக பலரும் இணைந்து செயல்படுவார்கள். அதே நேரத்தில் இழப்புகளை உங்களுக்கு அதிகரிக்க வைக்கும் விதத்திலேயே தொழில் உள்ளவர்களும் இருப்பார்கள். தொழில் பங்குதாரர்களாலும் தொல்லைகள் ஏற்படலாம். எதையும் நிதானத்தோடு நீங்கள் நிம்மதியோடு செய்யவும் இயலவே இயலாது. காரணம் சந்திராஷ்டமம். சந்திரன் 8இல் சஞ்சரிக்கின்ற பொழுது மிக 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 கவனத்தோடு இருக்க வேண்டும். அருகில் இருப்பவர்களையும் கொஞ்சம் அனுசரித்துக் கொள்ள வேண்டும். விட்டுக் கொடுத்து செல்வதன் மூலமே விருப்பங்கள் நிறைவேறுகிற நாள் இந்த நாள். அது மட்டுமல்ல, வழிபாடும் உங்களுக்கு தேவை. துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பூமியை வாங்குகின்ற யோகம் உண்டு. இடம் பூமி வாங்கும் யோகம் உண்டு. இல்லத்தில் உள்ளவர்களின் கல்யாண கனவுகளை நனவாக்குவீர்கள். உடன்பிறப்புகள் உறுதுணையாக இருப்பார்கள். கடன் சுமை குறைய புதிய வழிபிறக்கும். தொழிலில் நீங்கள் வெற்றி நடை போட குரு பார்வை உங்களுக்கு கை கொடுக்கும்.
விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழும் நாள். பொன்பொருள் சேர்க்கை உண்டு. போன் மூலம் பொன்னான தகவல் வரலாம். 2 செவ்வாய் இருப்பதால் ராசிநாதன் 2 இருக்கின்ற பொழுது திரண்ட செல்வம் வரும். இடம் வாங்குவது, பூமி வாங்குவது பற்றி சிந்திப்பீர்கள். கட்டியை பற்றி பழுது பார்க்கலாமா என்ற சிந்தனையும் மேலோங்கும். உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் ஈடேறும் இந்த நாள் யோகமான நாள். தனுசு ராசி நேயர்களே, புதனும் செவ்வாயும் உங்கள் ராசியில் இருக்கிறார். 7க்கு அதிபதி ராசியில் இருப்பதால் கல்யாணம் போன்ற சுபகாரியங்கள் நடைபெறும். வழக்கில் வெற்றி கிடைக்கும். வாய்தாக்கள் ஓயும். உடன்பிறப்புகளும் உடன் இருப்பவர்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். தொழில் மாற்றங்கள் பற்றியும் சிந்திப்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உங்கள் திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கும். மகர ராசி நேயர்களே, ஜென்மத்திலே சூரியன், 2 சனி. கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். கொள்கை பிடிப்போடு செயல்படுவீர்கள். பணவரவு திருப்திகரமாக இருக்கிறது. வியாபார போட்டிகள் எத்தனை வந்தாலும் அதை சமாளிக்கும் ஆற்றல் உங்களுக்கு உண்டு. ஆனால் நாளில் குரு இருப்பதால் ஆரோக்கிய தொல்லை மட்டும் வரலாம். கவனம் தேவை. கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் கொடுக்கல் வாங்கல்கள் ஒழுங்காக இருக்கும் நாள். உடன் இருப்பவர்களின் ஆதரவு கூடுதலாக கிடைக்கும். வழக்குகள் சாதகமாக இருக்கும். அதிகார வர்க்கத்தில் உள்ளவர்களை பகைத்துக் கொள்ள வேண்டாம். 2 ராகுவும் 8 கேதுவும் இருப்பதால் திடீரென மறைமுக எதிர்ப்புகள் கூட உங்களுக்கு உண்டு. இருந்தாலும் கூட அதை காட்டிலும் நீங்கள் முன்னேறுவதற்கு உங்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் கை கொடுக்கும். உங்கள் ராசிநாதன் ராசியிலேயே இருப்பதால் யோசிக்காது செய்த சில காரியங்களில் கூட உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். பொதுவாக சொல்லப்போனால் இன்று வெள்ளிக்கிழமை. இன்றைக்கு அம்பிகையை நீங்கள் வழிபடுவதன் மூலம் துன்பங்களிலிருந்து விடுதலை பெற முடியும். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு ஜென்மத்திலே ராகு, 2 குரு, 12 சனி. 12 சனி இருந்தால் பயணங்கள் அதிகரிக்கும். ஆனால் பயணத்தால் உங்களுக்கு பலன் கிடைக்காது. அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்காது. ஆதரவு கருநட்டுபவர்கள் எண்ணிக்கை குறையும். வாங்கல் கொடுக்கல்களில் ஒரு சிலருக்கு ஏமாற்றங்களை கூட சந்திக்க நேரிடும். உத்தியோகத்தில் உங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட பொறுப்புகளை மற்றவர்களிடம் நீங்கள் கொடுக்க வேண்டாம். அது நடைபெறாமல் போகக்கூடிய சூழ்நிலை உண்டு. மேலதிகாரிகளின் கோபத்துக்கு ஆளாக நேரிடும். கவனம் தேவை. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.